போன வீடியோவில் குற்றியலுகரம் பார்த்தோம்ல. இந்த வீடியோவில் முற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இப்போ குற்றியலுகரம்னா என்ன? உகரமானது, அதாவது வல்லின மெய்யின் மேல் ஏறி வருகிற உகரம். அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இட்டு, இரு. இந்த வல்லின மெய்யின் மேல் ஏறி வருகிற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையை குறைந்து ஒலிக்கும். அதுதான் குற்றியலுகரம் என்று பெயர். அந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள நெடில் எழுத்தோ அல்லது 2 குறில் எழுத்தோ வந்தால் குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு குற்றியலுகரம் அப்படின்னு சொன்னோம். முற்றியலுகரம்னா என்னென்னு கேட்டால், அந்த உகரத்தினுடைய ஒலி அளவு குறைந்து ஒலிக்காது. மாத்திரையில் குறையாமல் ஒலிக்குது அப்படின்னா உகரம், அதாவது உவனா குறையாமல் ஒலிக்குது அப்படின்னா அது முற்றியலுகரம் அப்படின்னு பேர். இந்த முற்றியலுகரம் கசட தபர வல்லினத்தின் மேல் வரும் உகரம் மட்டுமல்ல. அது அல்லாது மெல்லினமாக இருந்தாலும் சரி, இடையினமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதன் மேல் ஏறி வருகிற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறையாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் முற்றியலுகரம் அப்படின்னு பேர். அது எப்படி அப்படின்னா, தனி குறில் முன் எந்த விதமான உகரமும் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்காது. அதுதான் முற்றியலுகரம் அப்படின்னு பேர். அந்த முற்றியலுகரம் அது வல்லினம் மெய்யின் மேல் ஏறி வரக்கூடிய உகரம் மட்டுமல்ல, மெல்லின மெய்யின் மேல் ஏறி உகரமும் குறையாது, இடையின மெய்யின் மேல் ஏறி வருகிற உகரமாக இருந்தாலும் குறையாது. அப்போ தனிக்குறில் அடுத்து வல்லினம், மெல்லினம், இடையினம் இது எந்த இனத்தில் மெய்யெழுத்தின் மேலே ஊவனா ஏறி வார்த்தையை அமைஞ்சிச்சுன்னா அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து கொஞ்சம் கூட குறையாது. அதுக்கு தான் முற்றியலுகரம் அப்படின்னு பேர். இப்போ உதாரணமாக சூ இருக்குது. இதை காசு அப்படின்னு நெடிலோடு சேர்த்தோம்னா அது குற்றியலுகரம். அது இல்லாமல் பசு அப்படின்னு பாவுடைய தனிக்குறளோட சேர்த்தோம்னா அந்த சூழல் இருக்கக்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காது. அப்போ பசு என்பது முற்றியலுகரம். இதே பாசு அப்படின்னா பாசு அப்படின்னு தான் வரும், மாசு அப்படின்னு தான் வரும். அப்போ நெடில் வந்துச்சுன்னா குற்றியலுகரமாக மாறும். குறில் வரதுனால அது முற்றியலுகரம். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் இப்போ தூ இருக்குது, இத்து கூட்டல் தூ இருக்குது. மாது, இப்போ தூன்னு தனியாக சொன்னீங்கன்னா ஒரு மாத்திரை, மா அப்படின்னு நெடிலோட சேர்த்திங்கன்னா மாது, தூ து அப்படின்னு மாறும், அரை மாத்திரை ஒலிக்கும். அதே சமயத்தில் மதுன்னு சொல்லி பாருங்கள். மது, அந்த தூணுடைய ஒலி அப்படியே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தனிக்குறில். தனிக்குறில் முன் எந்த உகரம் வந்தாலும் அது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. அதுதான் முற்றியலுகரம். இப்போ இது ரெண்டுமே வல்லினத்தில் வருது இல்லையா? இப்போ ஒரு மெல்லினத்தில் ஒன்று பார்க்கலாமா? இப்போ நூ இருக்குது. நூ இருக்குது. இப்போ நூ என்பது ஒரு மாத்திரை அளவு குறில். இப்போ அணுன்னு சொல்கிறோம்னு வச்சிங்களேன், முன்னாடி ஆ போடுறோம். அணு அணு அப்படின்னு சொல்லுகிற போது அந்த நூலில் இருக்கக்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. அணு நல்லாவே சொல்லுவோம். ஏன்? அதுக்கு முன்னாடி தனி குறில் தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வல்லினத்தில் உள்ள உகரம் இல்லை, மெல்லினத்தில் உள்ள உகரம், ஞன்னா ஞம்மன உள்ளத்தில் உள்ள உகரம். அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள உயிர் எழுத்து என்ற அர்த்தம் கொள்ளக்கூடாது, குறில். அதுக்கு முன்னாடி உள்ள குறில் எழுத்து வருவதனால அந்த நூலில் இருக்கக்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. இது மெல்லின உகரம். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ இடையின மெல்லின உகரத்தில் இப்போ மூ இருக்குது. இதை இப்போ சமயத்தில் பார்த்திங்கன்னா
ஆம், ஆம், ஆ, சோமு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ முன்னாடி உள்ளது நெடில் தான். நெடில் தான். இருந்தாலும் கூட மூல இருக்கக்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரையில் வந்து குறைந்து ஒலிக்காது. ஏன்னா மெல்லினமாக வந்து இல்லையா? மெல்லினமாக வந்து மெல்லினத்தின் மேல் ஏறி வரக்கூடிய உகரமாக வந்து அதுக்கு முன்னாடி நெடில் எடுத்து வந்தாலும் கூட அது முற்றில் உகரம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இதே இந்த மூவுக்கு பதிலாக ரூ வருதுன்னு வச்சுங்களேன். ரூ இப்போ சோறுன்னு வருதுன்னு வச்சுங்களேன். சோறு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அது முற்றில் உகரம் இல்லை, அது குற்றியல் உகரம். ஏன்னா ரூ அப்படிங்கிறது சோறு சோறு அப்படின்னு வருதில்ல, சோறு. ஏன்? இது வல்லினத்தின் மேல் ஏறி வரக்கூடிய உகரம் தனக்கு முன்னாடி ஒரு நெடில் எடுத்து வருகிற போது அது தனக்குரிய அறமாத்திரை அளவாக ஒலிக்கும். ஆனால் மெல்லினத்தின் மேல் ஏறி வரக்கூடிய உகரமானது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெடில் எடுத்து வந்தாலும் கூட அது குறைந்து ஒலிக்காது. எனவே அது கூட நம் முற்றில் உகரம் என்று நாம் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா எகர எதுனா இப்போ யூ இருக்குது. இது வந்து எரள வடல இடையணம். இந்த இடையணத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு நெல்லெழுத்து வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ வான்னு வருது, வாயு. இப்போ இந்த ஈயில் இருக்கக்கூடிய ஊவானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. ஏன்னா இது இடையன மெய்யின் மேல் ஏறி வருகிற உகரம். அப்போது மெல்லின மெய்யின் மேல் ஏறி வருகிற உகரமும் இடையின மெய்யின் மேல் ஏறி வருகிற உகரமும் அதற்கு முன்னாடி நெல்லெழுத்து வந்தாலும் குறைந்து ஒலிக்காது. அதனால அது முற்றில் உகரம்னு வச்சுக்கணும். அதே சமயத்தில் இப்போ டூ வருது அல்லது ஹூ வருது, கூ வருது. ஏன்னா இது வல்லினத்தின் மேல் ஏறி வரக்கூடிய உகரம் கூ, எக்கு எச்சியத்தில் வருது. இதுக்கு முன்னாடி வா போகிறோம் வச்சுங்களேன். இப்போ வாஹூ அப்படின்னு சொல்கிறது இல்லை, வாஹு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது குற்றியல் உகரம். அப்போ வல்லினத்தின் மெய்யின் மேல் ஏறி வரக்கூடிய உகரமாக இருந்தால் முன்னாடி தனிக்குரல் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது முற்றில் உகரம். இதை போல் மெல்லினமாக இருந்தாலோ அல்லது இடையினமாக இருந்தாலோ தனிக்குரல் மட்டுமல்ல நெடில் எடுத்து வந்தாலும் அது முற்றில் உகரம் என்று கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.